நம்ம எல்லா இடத்துலையும் தங்க முடியுமா? முடியாது. நம்ம மனசு ஓகே சொல்லணும், அங்கதான் போய் தங்குவோம். இவருக்கு வேற வாசம் பண்றதுக்கு இடம் இல்லாததுனால கிடையாது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தில். ஏன்னா இவர் தான் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறது, இவர் தான். அவரை இயேசு மகிமைப்பட்டு பிதா மூலம் நமக்கு கிஃப்டா கொடுக்கும் போது, அவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல, சும்மா ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்கு, யார் இரு, ஆனா ஒரு கல் வச்சிருக்காங்க, யார் இப்போ, அப்படிலாம் போகிறவர் கிடையாது. அது வேற ஆவிகள் போகும். இவர் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அவர் அசைவாட ஆரம்பிச்சிட்டார்னா, இருள் எந்த ஆழத்தில் இருந்தாலும் அதை விளக்குகிற வெளிச்சம் அங்கே உண்டாகும். ஆழத்தில் இருக்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஆவியானவர் மேல அசைவாடு, ஜலத்தின் மேல. இருள் எங்க இருக்கு? அவர் சும்மா, அவர் பார்க்க அப்படி சும்மா அசைவாடுறது மாதிரி தான் இருக்கும், அப்படி நடக்கிறது மாதிரி தான் இருக்கும். அவர் ஸ்பிரிட் ஆனதுனால நடக்கிறது தெரியாது. அதனாலதான் அசைவாடுதல். அசைவாடுதல் அது உண்மை. அது சரியான மொழிபெயர்ப்புல சொல்லணும்னா, அவர் அப்படி நடக்கிறார். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய, அப்படியே நடக்கிறார். எங்க இருள் இருக்கு? ஆழத்துல. ஆமென். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவ்வளவுதான். வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார். இருள் புஷ்னு போயிட்டு, இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் அதை நல்லது என்று கண்டார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க மேலாவியானவர் அசைவாடுவார் என்றால், இந்த இருள்ல தடுமாட்டம் இருக்கும், இருள்ல தாறுமாறு இருக்கும், இருள்ல வெறுமை இருக்கும், இருள்ல ஒழுங்கின்மை இருக்கும், இருள் திருடன் செயல்படுவதற்கான நேரம். ஆமென். ஆனால் ஆவியானவர் அசைவாடும் போது, உங்க குடும்பத்தின் எந்த ஆழத்துல இருள் இருந்தாலும் அதை விளக்குகிற வெளிச்சம் அங்கே கட்டளை இடப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தெரியாது, நம்ம வந்து நல்லா தானே இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம், அவருக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் யோசுவாவுக்கு தெரியல, உள்ள ஒரு இருள் இருக்கு. ஆகான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறான். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆனா அப்படிப்பட்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறாரா? ஆமென். இன்னொரு செய்தியோட தான் வந்திருக்கிறேன், அதுவும் டச் பண்ணி ஆகணும்னு தான் உள்ளம் சொல்லுது. ஆனா இந்த வார்த்தை காலையில் ஆவியானவர், நான் வந்து சும்மா அப்படி எல்லாருக்குள்ள நான் வருவேன், ஆனா நான் இருக்கணும்னு விரும்புறேன் அப்படிங்கிறார். வர்றார், வந்து தொடுறாருல, அதனாலதான் டங்ஸ் பேசுறோம். வந்து அப்படியே தொட்டுருவார். ஏன்னா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர். ஆமா, எல்லாரும் தொடும்படி, எல்லாரும் இயேசு போகும்போது எல்லாரும் தொடணும் விரும்பின. எல்லாரும் இயேசு தொட்டாரா இல்லையா? தொட்டார். குஷ்டரோகியே தொட்டார். குஷ்டரோகி அவர் தொடுங்கன்னா தொடுவார். ஆனா அவர் அதல்ல, சிலரோடு இயேசு தங்கினார். இயேசு அப்படியே பார்க்கணும்னா யாரை தான் பார்க்க முடியும்? ஹோலி ஸ்பிரிட் தான். ஹோலி ஸ்பிரிட் தான். ஆமென். நொறுங்குண்டு பணிந்த, அதாவது பெருமை என்கிற மதில் எவனில் இடிக்கப்பட்ட, தாழ்மை என்கிற இடம் உண்டாகுதோ அங்கே நான் வந்து தங்கிருவேங்கிறார். ஆமென். மரியாளிடத்திலே தேவனால் அனுப்பப்பட்ட கேப்ரியேல் என்னும் தூதன் வந்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லும் போது அவள் அப்படியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். இப்பொழுது இயேசு உன்னிடத்தில் பிறக்க போகிறார். கர்த்தர் ஒன்னதான் தெரிந்தெடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசிகள் மூலமாய் பல 100 ஆண்டுகளாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், மரியாளே உன் மூலம் நிறைவேற போகிறது என்ற வார்த்தைகள் வெளிப்பட்ட போது
மரியாள் கொஞ்சமும் பெருமை கொள்ளாமல் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், நான் ஆண்டவருக்கு அடிமை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். இதுதான் ப்ராபசி மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். நான் ஆண்டவருக்கு அடிமை. எலிசபெத்தை மரியாள் பார்க்க போகிறார்கள். தூரத்தில் நின்று இவர்கள் வாழ்த்தும் போதே அவர் ஒருவருக்குள்ளே வாசம் பண்ணினால் அவர்களை கொண்டு மற்ற எல்லாரையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுவேன். எலிசபெத் வீட்டுக்குள்ள கதவை அடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வயசு காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து ஒரு புறம் அதிசயமானாலும் இன்னொரு புறம் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு இந்த வயசு காலத்தில் இது தேவையா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. ஆமே, இவங்க கதவு ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டு உள்ள இருக்கிறாங்க. உள்ள பிள்ளைக்கு அணக்கமோ இல்லை, ஒரு புறம் பயம். என்னாண்டவரே பிள்ளை ஒரு அட்லீஸ்ட் எல்லாரும் சொல்லுவாங்க 5 மாசத்துலேயே அங்க மிதிக்கும் இங்க மிதிக்கும், குத்தம் கத்தம் அப்படியே ஓடும், சும்மா அடிச்சு விடாது. ஓட அங்க உடம்பு குறைக்க ஓடிட்டு இருக்கு. இப்படி இருக்கா. இப்ப பாருங்க, அடிமை அடிமைன்னு விழுந்தவளுக்குள்ள ஆவியானவர் இப்போ உள்ள நொறுங்கி இன்னொருவள் இருக்கிறாள். வீட்டுக்கு வெளியே இருந்து சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், அவ்வளவுதான். வயிற்றுல இருக்கிற பிள்ளை பரிசுத்த ஆவியில உனக்குள்ளே ஆவியானவர் வாசமாயிருந்தால் உன்னுடைய ஒரு வாழ்த்துதல்ல கூட உன்னை கேட்கிறவர்கள் பரிசுத்த ஆவியில நிரம்புவார்கள். நீங்க பிளஸ் பண்ணா போதும். இந்த பூமியில நீ கட்டப்படுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். இந்த பூமியில நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். அதனாலதான் இயேசு இந்த நாவில கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏசாயாவை எங்க தொட்டார் தெரியுமா? நாவ. எரேமியாவை எங்க தொட்டார் தெரியுமா? வாய. நமக்கு எங்க தொடணும் தெரியுமா? எல்லாரும் வாய பாருங்க. ஹல்லேலூயா. தொட்டுருங்கப்பா. ஏசாயா என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ நான் அசுத்த கை உள்ளவன், அசுத்த கால் உள்ளவன், அப்படித்தானே சொல்லியிருக்கணும். நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். இங்க தொட்டுருங்க. ஏன்னா இதன் மூலம் உம்முடைய வார்த்தை பேசப்படுமானா எத்தனை பேர் உயிர்ப்பிக்கப்படுவாங்க, எத்தனை பேர் எழும்புவாங்க. சபையே உன் வாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுமானால் எத்தனை உலர்ந்த எலும்புகள், எத்தனை 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 பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆண்டவரே ஆமென் ஆமென். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் உன்னை ஏற்படுத்தினேன். நேர போய் சொன்னதும் எலிசபெத்து துள்ளுறாங்க, உள்ள இருக்கிற பிள்ளையும் துள்ளுது ஹோலி ஸ்பிரிட்ல. ஆமென். அப்பொழுது எலிசபெத், ஐயோ விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு நிறைவேறும்னு சொல்லும் போது மரியாள் அடுத்த வார்த்தை சொல்றாங்க, அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். என்ன 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 ஒரு வெளிச்சம், என்ன ஒரு லைஃப்ங்க மேரியுடைய லைஃப். அந்த இடத்துல கொஞ்சம் கூட பெருமை கொள்ளவில்லை, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆமென். யோசேப்பு மரியாளை தள்ளிவிட நினைத்த போது மரியாள், ஆண்டவரே இதை என்னால் சுமக்க முடியாது என்று சொல்லவில்லை. ஏன்னா அதாவது நொறுங்கிறது எப்படின்னா 4 பேர் அதுக்குன்னு செட் பண்ணி வச்சிருப்பார். பணிகிறது நமக்குள்ள இருக்கிறது. சிலர் என்ன நொறுங்கினாலும் அதை கீழே விழுந்தாலும் மீசையில, ஏன்னா மீசை இருந்தா தானே விட்டோம். சிலர் அப்படி என்ன இருந்தாலும் நாங்க நொறுங்கிறது. யோசேப்பு தள்ளிவிட எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. அதுவும் என்ன கூடி போனா ஒரு இது பார்த்தேன், என்ன ஒரு 16 இயர்ஸ் இருக்கும், அவ்வளவுதான்.
மேரியுடைய வயசு சின்ன வயசு. ஏன்னா நியமிச்சிருவாங்க, நியமிச்சுட்டு மேரேஜ். நம்ம மாதிரி இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நாளை கல்யாணம்லாம் கிடையாது. இல்லை, கல்யாணம் முடிஞ்ச என்கேஜ்மெண்ட் நடக்கும், ஆனால் நடத்தலை. எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும். அங்கே எங்கே முடிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்து எப்போ மணவாளன் வருவாரோ இவங்க அவர் கொடுத்த 10 வெள்ளி காசு அது இது அவங்களுக்குன்னு சில செட்டப் உண்டு, அதோட காத்திருக்கணும். டெய்லி எண்ணி எண்ணி வைப்பாங்க. 10 இருக்கா 10 இருக்கா. இப்படி தான் ஒரு அக்கா எண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்றா காணல, உடனே விளக்க கொளுத்தி அடுத்த வீட்டை பெருக்கல. அது நான் இப்போ நான் அதை டச் பண்ணேன்னா அங்கே எங்கேயோ போயிடும். அது நேரத்தில் குமாரன் வீட்டில் நிலைத்திருக்கிறான், அடிமையானவன் வீட்டில் காத்திருக்கிறவர்கள் சமூகத்தில் இருப்பார்கள். அவங்க சமூகத்தில் தான் தொலைக்கணும். நீ எதை தொலைச்சாலும் சமூகத்தில் தான் தொலைக்கணும். சமூகத்தில் தொலைச்சா திரும்ப கிடைக்கும், வேற எங்கேயும் தொலைச்சா தொலைஞ்சது தான். ஆமே. அதனால விளக்கு எது? வசனம். விளக்க கொளுத்தி வீட்டை பேருக்கு கிடைக்கும். ஆமே. இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு தூதன் வராரு. யோசேப்பு வருவார்னு பார்த்தா யார் வந்து நிற்கிறா? தூதன் வருவார். அடுத்து ஹோலி ஸ்பிரிட் வருவார் பரிசுத்த ஆவியினால. எஸ், நான் ஆண்டவருக்கு அடிமை. பிறக்கிறதுக்கு, அதாவது டெலிவரிக்காக மேரியை கூட்டிட்டு போகல. அந்த எழுத்து சில சட்டம் இயற்றப்பட்டது, அதற்காக போகும்போது வழியிலே வழி வருது, சத்திரத்தில் இடம் இல்லை. ஒரு முன்னணி ஒருத்தங்க பாவம் பார்த்து கொடுக்குறாங்க. அதில் ஆமே, அதில் கூட தீர்க்க தரிசனம் தான் இருக்கிறது. ஏசாயாவை கொண்டு சொல்லுவார், மாடு தன் எஜமானையும் தன் முன்னணையும் அவைகளுக்கு தெரியும் இது யாருன்னு. அவைகளுக்கு தெரியும் இது யாருன்னு. என் ஜனமோ, எத்தனை வீட்டு கதவை போய் தட்டியிருப்பாங்க இல்லை, எத்தனை நிந்தை. வீட்டாரை எப்படி பார்த்துருப்பாங்க. இப்படி எல்லாம் யாரோ சொன்னா நம்புவாங்க. நம்ம நம்புவோமா? நம்புவோமா? நல்லா நம்புவோம். உடனே ஃபேஸ்புக் எடுக்க மாட்டோம், உடனே போனை இப்படி வச்சுட்டு ஒரு வீடியோ போட மாட்டோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவு நிந்தை. அது போக பிள்ளைய துணியில சுத்தி வச்சிருக்கிறாங்க. சாஸ்திரிகள் வந்து இயேசுவை மட்டும் வணங்குறாங்க. மரியாள் பார்த்து அதை ரசிக்கிறாங்க. மரியாளை வணங்கல. மரியாள் வர்ஷிப் யாரை மட்டும்தான் பண்ணணும் தெரியுமா? ஜீசஸ் மட்டும். மரியாள் கனத்துக்குரியவர்கள், ஆராதனைக்குரியவர்கள் அல்ல. ஆராதனைக்குரியவர் இயேசு கிறிஸ்து.